ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். நோன்பு தொடங்கி இன்னைக்கு 8வது நாள் எப்படி போகுதுன்னே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்டா இஃப்தார், தராவீஹு, சமையல்னு கடகடன்னு போயிட்டே இருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லாருடைய துவாவையும் ஏற்று நம்ம ஹலாலான ஹாஜத்தையும் நிறைவேற்றட்டும். உங்க துவாவுல எங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கான விளாக் என்னன்னா, ஒரு நாள் சஹர்ல இருந்து மறுநாள் தராவிஹ் வரைக்குமான ஒரு வீடியோ. இதுல ரமலான்ல எப்படி டைமை மேனேஜ் பண்ணி சமையலையும் ப்ரேயர்ஸையும் கரெக்டா கொண்டு போறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நம்புறேன். இதுல எனக்கு ஸ்பெஷல் என்னன்னா, என் பொண்ணு நோன்பு வச்சிருந்தா. இன்ஷா அல்லாஹ் அவ வளரும் போது அவளுக்கு ஒரு நல்ல மெமரியா இந்த வீடியோ இருக்கும்னு நம்புறேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இது நான் இஃப்தார் டைம்ல எடுத்தது. அன்னைக்கு லோ ஆயில் சிக்கன் ஃப்ரையும், மோர் குழம்பு, அப்பளப்பூ, அப்புறம் சோறு. இதுதான் மெனு. என்னடா இவ்வளோ பெரிய பிளைட்ல போடுறேன்னு பார்க்காதீங்க. இதுலதான் நாங்க 4 பேரும் சாப்பிடுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு தனித்தனியா கொடுத்தா 4 பிளைட்டு கழுவணும். அவங்க அங்க இங்கன்னு பிளைட்டு பக்கத்துல வேற சிந்தி வைப்பாங்க. சோ இந்த ரமலான் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நான் அள்ளி வாயில ஊட்டி விட்டுருவேன். இவங்க சாப்பிட்டு முடியும் வர வெயிட் பண்ணி தட்டை கழுவுறதை விட வாயில ஊட்டி விட்டுட்டா எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நமக்கும் 2 பேஜ் குரான் ஓதுறதுக்காவது டைம் கிடைக்கும். சோ இன்னைக்கு அகதி அம்மாவும் கூட இருந்து சஹர் சாப்பிட்டு முடிச்சிட்டா. அவளுக்கு 5 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் நோன்பு பிடிச்சு பழகட்டோன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் பசங்க 2 பேருமே 5 வயசுல இருந்து 5 நோன்பும் பிடிப்பாங்க. சோ அதனாலதான் அகதியாக்கும் தைரியமா நோன்பு பிடிக்க வச்சோம். அவ கூட அவ ஃப்ரெண்டு நோன்பு வைக்கிறதா சொன்ன உடனே மேடம் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படியே சஹரு முடிச்சிட்டு சுபு தொழுதுட்டு படுப்போம்னு சொன்னேன். அப்படியே வெயிட் பண்ணி ஃபஜ்ரும் தொழுதுட்டு படுக்க போயிட்டா. அவளுக்கு ப்ராப்பரா தொழுக தெரியாது. உமா கூட நின்று நம்ம செய்யறது மாதிரியே செய்வா. தராவிய போகும்போது சில சமயம் கொஞ்சம் விளையாட்டு கொஞ்சம் தொழுகைன்னு போவோம். என்னோட ரொட்டீன் ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே குரான் ஓத தொடங்கிடுவேன். இடையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடணும். அதுக்கப்புறமா 8 மணி வரைக்கும் ஓதிட்டு அப்படியே தூங்க போயிருவேன். தூக்கம் இல்லைன்னா எனக்கு செட் ஆகாது. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே செட் ஆகாது. ஸோ என்னோட தூக்கத்தை நானே செட் பண்ணிப்பேன். நைட்டு 12 டு 4:15 வரைக்கும், அப்புறம் காலையில 8 டு 10:30 வரைக்கும். இந்த அளவு தூக்கம் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. ஸோ நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். இது உங்களுக்கு மாறுபடலாம். எல்லாமே நம்ம மனசையும் வேலையையும் பொறுத்தது. ஆனா கண்டிப்பா தூக்கம் முக்கியம். அதே போல ரமலான் மாசத்துல நன்மை செய்யறதும் முக்கியம்தான். இதை ரெண்டையுமே கரெக்டா மேனேஜ் பண்ணணும். எனக்கு ஃபஜர் டைமும் அதுக்கப்புறமா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு 10:30 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12 மணி வரைக்கும் ஓதுவேன். ஒரு நாளைக்கு நம்ம 50 பேஜ் வச்சு ஓதுனோம்னா 2 குரான் முடிக்க முடியும். ஸோ இந்த டைம் குரான் ஓத எனக்கு கன்வீனியன்டா இருக்கும். குரான் ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஊற வைக்கணுமோ அதையெல்லாம் எடுத்து சோப் பண்ண வச்சு ஒரே இடத்துல மூடி வச்சிட்டோம்னா நமக்கு அடுத்து மறக்காது. ஸோ நிலக்கடலை, பதாம் பிசின், சப்ஜா சீடெல்லாம் ஊற வச்சுட்டு அப்படியே தூங்க போயாச்சு. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு யோசிப்பேன். இன்னைக்கான பிளான் கட்லட், மஞ்சக்கஞ்சி, நிலக்கடலை சலாடு, கடல் பாசி, ஜெல்லி. ஸோ உருளைக்கிழங்கு முதல்ல வேக வச்சாச்சு. இது அப்படியே வேகட்டும். என்கிட்ட 2 குக்கர் இருந்தாலுமே லிட்டு ஒண்ணுதான். ஸோ 2 வேலையும் ஒரே டைம்ல பண்ண முடியாது. உருளைக்கிழங்கு விறகுற நேரத்துக்கு கஞ்சிக்கு அரிசியை வாஷ் பண்ணி சின்ன வெங்காயம், பூடு, வெந்தயம், கேரட் எல்லாம் போட்டு ஊற விட்டாச்சு. இன்னொரு ஸ்டவ்ல அரைக்கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த ஜெல்லி பவுடர்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைக்கப் அளவு கோல்டு வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த டைம்ல உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு. ஸோ இதை எடுத்துட்டு கஞ்சிக்கு ஊற வச்ச அரிசியும் கூட தண்ணியும் சேர்த்து 6 விசில் விட வச்சாச்சு. நேத்து பண்ணின சிக்கன் மீதம் இருந்துச்சு. ஸோ இதுல தான் நான் கட்லெட் பண்ண போறேன். இதை இன்னும் வச்சிருந்தா குப்பைக்கு தான் போகும். ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணி முடிச்சாதான் எல்லாரும் வயிற்றுலையும் போய் சேர்ந்துரும். இதுல உள்ள முள்ளை எல்லாம் நீக்கிட்டு சிக்கனை மட்டும் பிச்சு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்குல தோலை உரிச்சு எடுத்துட்டு 3 வெங்காயம், பச்சை மிளகாவும் பொடி பொடியா நறுக்கி எடுத்துட்டேன். இன்னைக்கு நான் பண்றது மாதிரி எல்லா நாளும் நான் பண்றது கிடையாது. சில சமயம் அதிகமா இருக்கும், சில சமயம் குறைவா இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வர வேண்டாம். அடுத்ததா பேன்ல கொஞ்சம் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கூட இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு சிக்கனை ஆட் பண்ணிட்டேன். இதுல நம்ம எடுத்து வச்ச பீஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால இந்த மாதிரி கத்திரி வச்சு கட் பண்ணி விட்டாச்சு. சிக்கன்ல ஆல்ரெடி மசாலா இருக்கிறதுனால நான் எந்த மசாலா பவுடரும் ஆட் பண்ணல. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததா வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா உடைச்சு சேர்த்து விட்டுட்டு மேஷர்ல நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டாச்சு. லாஸ்டா மல்லி இலை தூவி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டைமுக்கு கஞ்சில நல்லா விசில் வந்தாச்சு.
இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கான துணியையும் வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டா அது அதோட வேலையை பார்த்துக்கும். இனி நம்ம கஞ்சிக்கு தேங்காய் அரைக்கணும். எங்க ஊர்ல எல்லாம் நோம்பு கஞ்சிக்கு ஆயில் சேர்க்க மாட்டாங்க. தேங்காயும் மசாலாவும் சேர்த்து அரைச்சு எடுத்துப்போம். மிக்ஸி ஜார்ல 1/4 முறை தேங்காய், 6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவாப்பட்டை, 2-3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி கூட சேர்த்துக்கிறேன். பொதுவா இந்த கஞ்சிக்கு மல்லி சேர்த்துக்க மாட்டாங்க. எனக்கு பிடிக்குங்கிறதால இத கூட சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு கூட கொஞ்சம் தண்ணியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப குக்கர்ல ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு பேன்ல மாத்திட்டு இது கூட பாதி அளவுக்கு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக விட்டுறலாம். இப்ப நம்ம காலையில ஊற வச்ச கடலை நல்லா ஊறி இருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதே குக்கர்ல திரும்பவும் இந்த கடலையை சேர்த்து 2 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துடலாம். ஜூஸுக்கு நன்னாரி சர்பத்து தான் பண்ணியிருந்தோம். ஒரு லெமனை புளிச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் சர்பத்தையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்தோம்னா காரமும் இனிப்பும் சேர்ந்து நல்லா இருக்கும். இதுல போடதான் நம்ம சப்ஜா சீடும் பதாம் பிசனும் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இப்ப சேர்த்தா எல்லாமே அடியில தங்கிரும். நோன்பு திறக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்தா மேல மிதந்து நிற்கும். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சாச்சு. அடுத்து நம்ம கட்லெட்டுக்கு பண்ணி வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை எடுத்து பெரிய பெரிய பால்ஸா உருட்டி எடுத்துக்கிட்டேன். இங்க ஒரு சைட்ல கஞ்சியும் கொதிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அலசி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிலர் தாளிச்சு சேர்ப்பாங்க. என் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ நான் அதை அப்படி சேர்க்க மாட்டேன். நம்ம பொதுவா கட்லெட் பண்ணும்போது இந்த பால்ஸை எக் மிக்ஸ்ல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுப்போம். அதுக்கு பதிலா முதல்ல நம்ம பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிட்டு அப்புறம் எக்ல டிப் பண்ணிட்டு திரும்பவும் பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நேற்று வச்சு சிக்கன்ல பண்றதால ஃப்ரீஸ் பண்ணல, எல்லாமே இன்னைக்கே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதனாலதான் இவ்வளோ பெருசா கட்லெட்டை போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு கொஞ்சம் எக் மிக்ஸும் அப்புறம் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் மீதி வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே வேஸ்ட் பண்ணாம திரும்பவும் ஒரு டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோட் பண்ணி எடுத்தோம்னா அது வேஸ்ட் ஆகாம இருக்கும். இந்த ரமலான் தொடங்குனதுக்கு அப்புறம் நான் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போகவே இல்லை. ஏதாவது தேவைன்னா என் பையனை அனுப்பிவிட்டு வாங்கிப்பேன். இன்னைக்கு ஆஃபர் லிஸ்டும் பார்த்துட்டு ஹைப்பர் மார்க்கெட்ல போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்த உடனே கடல் பாசியில பதாம் எசன்ஸும் சேர்த்து அகர் புட்டிங் பண்ணியிருந்தேன். மேல கொஞ்சம் பதாம் தூவி ஆறவும் விட்டாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இங்க கஞ்சியும் ரெடி ஆயாச்சு. ஸோ இதை மூடி வச்சிடலாம். பொதுவா நம்ம நோன்பு பிள்ளைங்க வைக்கும் போது உனக்கு என்ன இஃப்தாருக்கு வேணும்னு கேட்போம். நான் கேட்கும்போது அகதியம்மா என்கிட்ட சொன்னது என்னன்னா வாட்டர்மெலான் ஜூஸ், மாங்காய் கட் பண்ணி உப்பு போட்டு வைக்கணும், அப்புறமா பனானா கட் பண்ணி வைக்கணும்னு. ஸோ அவ கேட்டான்னு வாட்டர்மெலான் ஜூஸ் போட்டுட்டேன். மாங்காய் எம்டி ஸ்டொமக்ல ஒத்துக்குமான்னு தெரியல. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இதையும் மூடி வச்சிடலாம். இப்ப டைம் கரெக்டா 5:30 ஆயாச்சு. இனி ஃப்ரை பண்ண வேண்டியதையெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். இல்லைன்னா சஹர் வேலையும் இதுக்குள்ளேயே முடிச்சிருவேன். ஃபிஷ் ஃப்ரை பண்றது மட்டும்தான் அந்த டைம்ல இருக்கும். குழம்ப லைட்டா சூடு பண்ணிட்டு சஹருக்கு சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு சஹர் வெளியிலங்கிறதால அதை நான் பண்ணல. ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு ஊற வச்ச சப்ஜா சீட், பதாம் பிசினையெல்லாம் சர்பத்துல சேர்த்தாச்சு. இப்ப குக்கர்ல வேக வச்சு எடுத்தோம்ல அந்த கடலையில ஒரு சலாடு பண்ணிடலாம். இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கடலை ஊற வச்சு எடுத்திருந்தேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் நல்ல மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா பொடி பொடியா நறுக்கின வெள்ளரிக்காய், பொடி பொடியா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, மல்லி இலை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு லாஸ்ட் வேலை என்னன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணணும். ஸோ லாஸ்டா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி டேட்ஸையும் வச்சு வேலையை முடிச்சாச்சு. கரெக்டா இஃப்தாருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கொஞ்ச நேரத்துல இஃப்தார் டைமும் வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அஹதியாவோட ஃபர்ஸ்ட் நோம்பு ஃபினிஷ் ஆயாச்சு. இன்னைக்கு இடையில உம்மா தண்ணி மட்டுமாவது குடிக்கட்டான்னு வந்தா, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும்னு சொல்லியே நேரத்தை கடத்தி விட்டுட்டேன். அப்புறம் பாத்திரம் கழுவி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கரெக்டா தராவேகுக்கு டைம் ஆயிரும். இங்க 6:20க்கு மகரிப்னா 7:50க்கு இஷா தொழுகை தொடங்கிரும். ஸோ நமக்கு அந்த டைம்ல நேரமே இருக்காது. நோம்பு வச்சு அகதியா முகத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு டயர்டா தெரியல. தராவேகு போலாமான்னு கேட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன். முடிஞ்சா தொழட்டும், நமக்கு வீட்டுல விட்டுட்டு போக முடியாதுல்ல. ஸோ இந்த ரமலான்ல கிடைக்கிற பாக்கியத்தை விடவும் மனசு இல்ல. அப்படியே தொலை போயாச்சு. உள்ள போகும்போது ஆட்கள் நிறைஞ்சுதான் இருப்பாங்க. 8 ரக்காத்து முடிஞ்ச உடனே பாதி பேர் போயிருவாங்க. அப்புறம் 2வது சப்ளை எல்லாம் இடம் கிடைச்சிரும்.
இங்க தராவீஹ் 20 ரக்காத்தும் வித்திரு 3 ரக்காத்தும் தொழுறாங்க. தராவீஹ் தொழுகையை முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு கராமா ரமலான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டோம். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் முன்னாடியும் பாட்டும் கூத்துமா இருந்துச்சு. நல்ல அமல்கள் செய்ய வேண்டிய இந்த நேரத்துல ஏன்டா வந்தோன்னு இருந்தது என்னோட மனநிலை. நைட்டு 12 மணிக்கு இவ்ளோ கூட்டம், ஆட்டம், பாட்டு. ஆனா இங்க உள்ள ரெசிடென்ட்ஸ கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். நம்ம வீட்டுல புதுசா வந்த டைம்ல ஃபிளைட் போற சவுண்ட கேட்டே நான் எந்திரிச்சிருவேன். ஆனா நைட்டு 2 மணிக்கெல்லாம் இந்த வெரைட்டியான கார் போடுற சவுண்டும் அப்புறமா மக்கள் போடுற சவுண்டும் எப்படி தூங்க முடியும்? எல்லாரும் கராமா ஃபெஸ்டிவல்னு கொண்டாடுறாங்க. ஆனா அதோட மறு சைடையும் பார்க்கணும்ல. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்க வியாபாரத்துக்காக இப்படி பண்றாங்க. இதுல வெயிட் பண்ணி ஃபுட் சாப்பிடறதுக்குள்ள கொஞ்சம் வேலை செஞ்சா நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கலாம்னு தோணுச்சு. எப்படியோ ஒரு வழியா சாப்பிட்டுட்டு எப்ப வீடு வந்தோன்னே தெரியல, சரியான தூக்க கறக்கம். அப்படியே போய் படுத்தாச்சு. இதுதான் என்னோட ரமலான் டே இன் மை லைஃப். இந்த vlog எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல உங்களை சந்திக்கிறேன். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.